ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர்யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம ஆவணி மாத தேய்பிறை பஞ்சமி வழிபாட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நாள், நேரம், வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோய்கள் குணமாக தேய்பிறை பஞ்சமியில் வழிபாடு செய்கிறத தவற விடாதீங்க. எதிரிகள் தொல்லை, தீராத கடன் பிரச்சனை, நோய்கள் என பல பிரச்சனையில் நிறைய பேர் சிக்கி தவிக்கிறாங்க இல்லையா? அந்த தொல்லைகள் அனைத்துலேயுமே நீங்கள் நம்ம வாராகி அம்மா வழிபாடு இருக்குங்க. அந்த வழிபாட்டை நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோன்னா எதிரிகளே ஓடி ஒளிவாருன்னா பார்த்துக்கோங்களேன். விரோதிகள் கூட நண்பர்கள் ஆவாங்கங்க. செய்வினை, மாந்திரீக தோஷங்கள் எல்லாமே அகலுங்க. எதிர்பாராத விபத்துகள், ஆபத்துகள் ஏற்படாமல் நம்ம அன்னை வாராகி காப்பாங்கங்க. நோய்கள் பரவாமல் இருக்க இரவு நேரத்தில் வாராகி தேவியை நம்ம வழிபடலாங்க. தொழில், வியாபார வழியில் ஏற்படும் எதிர்ப்புகள் அனைத்துமே ஒழியவும் நெடுநாள் நோய்கள் குணமாக வாராகிய வழிபடலாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. பஞ்சமி, அஷ்டமி, தசமி நாட்களில் அன்னையை வழிபடலாங்க. முக்கியமாக இரவு 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வீட்டில் வாராகி அம்மனை நினச்சி வழிபடலாங்க. வராகம் என்றாலே பன்றியின் அம்சங்க. விஷ்ணுவின் அவதாரங்களில் இதுவும் ஒன்றுங்க. அன்னை வாராகி பன்றி முகத்தோடு காட்சி அளிக்கிறாங்க. ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி தேதியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் அவதரித்தவங்க தாங்க நம்ம அன்னை வாராகி. 5 பஞ்சமி அல்லது 5 ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம தேங்காய் முடியில் நெய்விளக்கு ஏற்றி வாராகியை வழிபட்டால் நினைச்ச காரியம் கைகூடி வருங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராகியை வழிபட்டால் நோய்கள் தீருங்க. திங்கட்கிழமை வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும். வீடு, நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமையில் வாராகியை வழிபடலாங்க. கடன் தொல்லைகள் தீர புதன்கிழமை வழிபடலாம். குழந்தை பேறு கிடைக்க வியாழக்கிழமை வழிபடுங்க. கல்வி, கேள்விகளில் உங்கள் குழந்தைங்க சிறந்து விளங்கவும் வியாழக்கிழமையில் வழிபடலாங்க. வெள்ளிக்கிழமை வழிபட்டால் நினைச்ச காரியம் கைகூடி வருங்க. நிறைய பேர் சிலை வைத்தோ படம் வைத்தோ தான் வழிபடணுமா, நம்ம படம் இல்லாமல் வழிபடக்கூடாதா, இல்லை சிலை வைக்கலாமா வேணாமா, இப்படிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சிலையோ படமோ வைக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. வாராகி அம்மனை நினச்சி ஒரு அகல் விளக்கை ஏற்றி வழிபட்டாலே உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. உள்மனதோடு உண்மையான நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டும்போது அந்த விளக்கின் தீபத்திலே வாராகி அம்மன் உங்களுக்கு காட்சி அளிப்பாங்கங்க. இது என்னோட அனுபவபூர்வ உண்மைங்க. கிட்டே நிறைய பேர் கேட்குறவங்களுக்குலாம் நான் வாராகி அம்மனை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். வாராகி அம்மன் சிலையை வைத்து வழிபடலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வச்சு வழிபடலாங்க. ஆனால் சிலை வைத்து வழிபடுபவர்கள் 5 வகை பொருட்களால் அபிஷேகம் பண்ணுங்க. பொதுவாக பூஜை செய்யறதுக்கு முன்னாடியே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம், பூஜை சுத்தம் பண்ணிடுவோம், படங்கள் எல்லாமே தொடச்சிடுவோங்க. பஞ்சமி நாளன்றும் அதே மாதிரி தான் செய்யணும். வாராகி அம்மன் சிலை இல்லைங்க, எந்த சிலை இருந்தாலுமே அந்த சிலைக்கு அபிஷேகங்கள் உங்களால் ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவையோ இல்லை நல்ல நாட்களில் அந்த மாதிரி அபிஷேகங்கள் செய்யணுங்க. 5 வகை வாசனை பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க. அந்த அபிஷேகம் செய்த தண்ணீரை நீங்கள் தரையில் ஊற்றக்கூடாதுங்க. கால் படாத இடத்துல செடிகளில் ஊற்றலாங்க. இந்த ஆவணி மாத தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:39 மணிக்கு தொடங்கி மறுநாள் ஆகஸ்ட் 24ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:52 வரை இருக்குங்க. நீங்கள் எப்போ பூஜை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்ல உகந்த நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் நீங்கள் பூஜை பண்ணலாங்க. வேலையை முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா வரும்போதே வாராகி அம்மன் கோவில் எதாவது இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வரலாங்க. இரவு 8 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை பண்ணலாங்க. முதல் நாளே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் வேலைக்கு போயிட்டு கூட ஈவினிங்கில் நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட பூஜை செய்யலாங்க. சுத்தமான மனதோடு நியாயம் தன் பக்கம் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த வாராகி தாயை வழிபாடு செய்யலாங்க. சுயநலம் இல்லாத வேண்டுதலை வாராகி தாய் உடனடியாக நிறைவேற்றி வைப்பாங்க. வக்கர புத்தியோட அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கும் எண்ணத்தோட வாராகி தாயை ஒருபோதும் நெருங்காதீங்க. அது கண்டிப்பாக அழிவதாங்க தேடித்தரும். வாராகி அம்மனுக்கு சிகப்பு நிற பூக்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ செம்பருத்தி பூ இல்லை அரளிப்பூ இருந்தால் வைங்க. முக்கியமாக இந்த ஒரே ஒரு பொருளை தேய்பிறை பஞ்சமியில் வச்சு நைவேதனமாக நம்ம செய்யும்போது கண்டிப்பாக கேட்டது கிடைக்குங்க. அது என்னன்னு பார்க்கலாம்.
பொதுவாகவே மாதுளம் பழம் இருந்தால் நம்ம வந்து வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாங்க. கருப்பு உளுந்தினால் செஞ்ச வடை வைங்க, மிளகு சேர்த்த விடை வைங்க, வெங்காயம் பூண்டு மட்டும் சேர்க்காதீங்க, வெள்ளை மொச்சையில் தேன் கலந்து வைங்க. மண்ணில் விளைந்த பொருள் எதுனாலும் வைக்கலாங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்க வேக வைத்து வைங்க. ஏன்னா விவசாயிகளின் கடவுள்கள் முக்கியமாக அவங்க, அதனால் நம்ம மண்ணில் விளைஞ்ச கிழங்க வைக்கலாங்க. இது எல்லாமே கிடைக்கல அப்படின்னா பானகம் மட்டும் வைக்கலாங்க. ஸோ முக்கியமாக இந்த பஞ்சமி நாளில் நீங்கள் வச்சு வழிபட வேண்டிய ஒரே பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூங்க. தேங்காய் பூ வச்சு வழிபடுறது மிக சிறப்பான பலனை கொடுக்குங்க. எல்லா தேங்காயும் உடைக்கும் போது நமக்கு தேங்காய் பூ கிடைக்காது. அதனால் சில இடங்களில் தேங்காய் பூ தனியாகவே விற்கிறாங்க. உங்களுக்கு தேங்காய் பூ கிடச்சதுன்னா அந்த தேங்காய் பூவை வச்சு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வைங்க. ஒரு வேளை உங்களுக்கு தேங்காய் பூ கிடைக்கல அப்படின்னா தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை துருவி அதை நாட்டு சக்கரை சேர்த்து அதை வாராகி அம்மனுக்கு நிவேதனமாக வச்சு வழிபடுங்க. வழிபடும்பொழுது வாராகி அம்மனோட மந்திரத்தை சொல்லுங்கள். நான் வாராகி அம்மனோட மந்திரம் நிறைய என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வாராகி அம்மனோட மூல மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு மந்திரம் சொல்ல முடியலை அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்ற ஒரு வரி மந்திரத்தை மட்டும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். வஜ்ர கோஷம் என்ற மந்திரத்தையும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். ஓம் ஷியாமலாயை வித்மகே அலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 21 தடவை 108 தடவை சொல்லுங்கள். இந்த கணக்கு மிஸ் ஆகும்போது கஷ்டமாக இருக்குங்க. அதனால் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே மூக்கடலை இல்லைன்னா சந்தனம் வில்லைகளை நீங்கள் 21 இல்லைனா 108 கணக்கெட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒற்றைப்படையில் சொல்லி முடிக்கணுங்க. நீங்கள் சொல்ல முடியலனாலும் இந்த மந்திரத்தை உங்கள் ஃபோனில் இல்லைனா டிவியில் எதுலையாவது நீங்கள் பாடல் மூலமாக வைத்து அந்த மந்திரத்தை கேட்பதன் மூலமாகவும் ரொம்ப மனதுக்கு அமைதி கிடைக்குங்க. அந்த வாராகி அம்மனோட அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. இதை நீங்கள் பூஜை அறையில் இருந்து தான் சொல்லணுன்றது அவசியமே இல்லைங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே உங்கள் மன கஷ்டம் இருக்கும்போது நீங்கள் சொல்லலாங்க. உண்மையான வாராகி தாய் வழிபாடு உங்கள் தலையெழுத்தையும் மாற்றிவிடுங்க. உங்கள் தலையில் அந்த பிரம்மன் எவ்வளோ கஷ்டங்களை எழுதியிருந்தாலும் சரி, அதை புரட்டி போடுற சக்தி வந்து இந்த வாராகி அம்மனுக்கு இருக்குங்க. அதிலும் இந்த தேய்பிறை பஞ்சமி என்பதால் நம்ம கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போக இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியங்க. வழிபாடை முடிச்சுட்டு நிவேதனமாக வச்ச பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்களை சாப்பிட்லாங்க. இல்லை பக்கத்தில் குழந்தைங்க யாராவது இல்லைங்கன்னா அவங்களுக்கும் இந்த பிரசாதத்தை கொடுப்பது ரொம்பவே சிறப்புங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு சில நாட்களில் ஒரு சில வாரங்களில் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்குங்க. யார் மூலமாவது வாராகி அம்மன் உங்கள் கூடவே இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிய வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாராகி அம்மன் பலன் அடைஞ்சவங்க என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு உதவும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.